என்னடா ஸ்பைடர்மேன் கிரேட்? அதெல்லாம் கிராபிக்ஸ்ரா. அப்ப பேட்மேன் பால்மேனுக்கு இவங்க எல்லாருக்கும் மேல ஒருத்தர் இருக்கான்டா. யாரா? டைகர் மேன். என்னடா நீ யாரு கேக்குறீங்க? ஸ்பைடர்மேன் உங்களுக்கு எப்பயாவது சாக்லேட் வாங்கி தந்திருக்கானா? இல்ல நான் தானே வாங்கி தரேன். அப்போ இன்னிலிருந்து புகழணும்னா இந்த டைகர் மேனை தான் புகழணும். ஏன் முன்னாடி எந்த குழந்தை பசங்களாவது புகழ்ந்தீங்க அந்த வாதி வந்த கதி தான் உங்க எல்லாருக்கும் வரும். அண்டர்ஸ்டாண்ட்? எல்லாம் ஓடி போங்க வாங்க. ஸ்பைடர்மேன் என்னடா குப்பா பஞ்ச் எப்படி இருந்தது? சூப்பர்ங்க. கூட உனக்கு இல்ல எனக்கு. அத புடிங்கடா. வேகமா ஓடுங்கடா. சீக்கிரம் விளையாடுங்கடா. அத எங்க ஓட பாக்குற? எங்க ஓடுற? எங்க போனாலும் நான் விட மாட்டேன். ஓடுறீங்க. நான் ஓட முடியல. இவரை இறக்கி போயிடுவேன். இது எங்க போச்சு? சட்டு புட்டு நிறத்த காலி பண்ணிடணும். ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. யாரா நீ? ஸ்பைடர்மேன். என் குருல என்ன பண்ற? நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனா முடிவு பண்றது உண்டு. ஐயோ சாமி மறுபடியுமா? இனிமேல் பெரியவங்க கிட்ட மரியாதை நடந்துக்கணும், புரியுதா? எதுக்குப்பா? உன் குடுமையை கட் பண்ண போறேன். அது மட்டும் இல்ல, இது குடுமி இல்ல, எங்க வம்சத்தோட கௌரவம். அப்பதா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்பதா. ராசா 100 ஆயுசுக்கு நல்லா இருக்கணும் ராசா. அம்மா நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன இது? பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர அப்பதா. போயிட்டு வரம்மா. நல்லபடியா போயிட்டு வா கண்ணே. சரிங்க அப்பதா. ஏகா உன்ற மருமக ரொம்ப கெட்டிக்காரன்டா. போன மாசம் கட்டின வரி விட இந்த மாசம் 30,000 குறைச்சிருக்கான். இல்லடா லிங்கம்? ஆமாங்க. ஏகா உனக்கு ஒன்ற அக்கா பையன் எவ்வளவோ தேவல. பேசாம நீ போய் அவன்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்துக்கோ. நீ சரியா சொல்றடா லிங்கம். தாத்தா அதென்றா ஆண்டி ஆட்டம் தலையில துண்டு கட்டிட்டு போறேன். அதுவா தாத்தா? சரி புடிச்சிருக்கு தாத்தா. கால்ல பனி போக கூடாதுன்னு கட்டி இருக்கேன். சரி சரி போ 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 போ. படி துண்டு அவுக்கவே கூடாது. மாமா நான் பூஜா பேசுறேன். பூஜாவா? கண்ணே எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இல்ல மாமா, பெரிய மாமா மறுபடியும் மாணிக்க மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்றாரு மாமா. ஆனா எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல மாமா. அம்மா ராத்திரி கனவுல வந்து சின்ன மாமா பையன் தங்கராசுவை கல்யாணம் பண்ணிக்க, உனக்கு அதுதான் நல்லதுன்னு சொன்னாங்க. நான் தங்கராசு மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். பொழுது சாயறதுக்குள்ள நீ என்ற ஊட்ட இருப்ப. நீ கவலைப்படாம இருக்கண்ணே இரு. டாய் ராசா தங்கராசு என்ற மருமக எனக்கு போன் பண்ணி உன்னதான் கண்ணாலம் பண்ணிக்கு வேற சொல்றாடா. அவன் ஆசையை நிறைவேற்றாம போனா என்ற தங்கச்சி ஆத்மா சாந்தி அடையாம போயிரும். டாய் போடா போடா போய் மதுரை திருச்சி காரைக்குடில இருக்கிற நம்ம கையாளிகள் எல்லாம் போன் போட்டு உடனே வர சொல்லு. நாம அண்ணன் பார்த்து போடுவோம். 100 கோடி ரூபாய் சொத்து எனக்கு வரப்போகுது. பணம் பணம். ஐயா 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 சீக்கிரம் ஐயா இந்தாங்க ஐயா. பதற்றப்படாதீங்க பார்த்து.
ஒண்ணு இல்லடா. தண்ணி கொண்டா. பணம்டா, பணம். பணம் வந்துட்டா இந்த வியாதி என்ன? எந்த வியாதி என்ன ஒண்ணு செய்யாது. சார் நீங்க பண்றது ரொம்ப தப்பு சார். ஏன்டா உளற? தப்பா பேசினா தலையை எடுத்துருவாங்கடா. பரவாயில்ல, தப்பா பேசினா தலை எடுப்பாங்க. சின்னையா நல்லதுக்கு தான் சொல்றேன். இது என்னடா புது பெர்ஃபார்மன்ஸா இருக்கு? நீ எந்த நல்லதுக்கும் சொல்ல வேண்டாம், பேசாம மூடிக்கிட்டு சும்மா இரு. டேய் ஏகா, ஐயா ஐயா, என்னடா நல்லது? அது ஒண்ணும் நீ சும்மா இல்ல. இரு, அவன் பேசட்டும். சொல்லு. சார் ஆ. உங்க தங்கச்சி பொண்ண மருமகள் ஆக்கிக்கிட்டா உங்களுக்கு எவ்வளவு சொத்து கிடைக்கும்? என்ன ஏகா, ஐயா கிணத்தனமா இப்படி ஒரு கேள்வியை கேக்குறா? டேய் 100 கோடி ரூபாய் சொத்து கிடைக்கும். அவ்வளவும் அமெரிக்கா டாலரு. அவன் ஏதோ தெரியாம சொல்ல. தெரியாம பேசலாமாமா? தெரிஞ்சுதான் பேசுறேன் சார். கேவலம் 100 சார், கேவலம் 100 கோடி ரூபாய்க்காக நீங்க உங்க அண்ணன் கூட போட்டி போடுறீங்க. இதே 500 கோடி ரூபாய் சொத்து இருக்கிற இடத்துல சம்பந்தம் பண்ணா நீங்க உங்க அண்ணனை ஜெயிச்சு காட்டினதானே அர்த்தம். டேய் ஏகா, ஐயா இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? ஐயா, காலாவதியான மருந்து எதையோ காலையில குடிச்சிட்டான் போல இருக்கு, உடனிக்கிட்டே இருக்கான். நீங்க அதை பெருசுபடுத்தாதீங்க ஐயா. சரி 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 ஐயா. சரிடா. ஐயா. நீ சொல்றது நாயம்னே வச்சுக்குவோம். 500 கோடி ரூபாய் சம்பந்தத்துக்கு எங்கடா போறது? அப்படி கேளுங்க ஆ, சார். அமெரிக்கால இங்க. அமெரிக்கால உங்க தங்கச்சி வீட்டுக்காரர் மட்டும் கோடீஸ்வரர் கிடையாது. ஆ. அவரை விட சொத்து இருக்கிறவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. என்ன மாமா, நம்ம வாஷிங்டன் வெற்றிவேல் சார் பத்தி சொல்லல? என்னது வாஷிங் மிஷின் வச்சிரவேலுவா? அவ், ஆமா ஆமா, வாஷிங்டன் வெற்றிவேலு ஆ. ஜென்டில்மேன் சார். அவர்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குன்னு சொல்லுங்க. அவர்கிட்ட ஒரு 2 மாடு, ஒரு ஆடு, ஒரு கோடி கணக்கான சொத்து இருக்கு ஐயா. ஒரு 500 கோடி தேருங்க ஐயா. தெரியும்ல? அவர் பொண்ணு பத்தி சொல்லுங்க. எந்த பொண்ணு? அந்த பொண்ணு சம்பந்தம் அந்த பொண்ணு ஒரு டைப்பா இருக்குமே. இல்ல, டைப் ரைட்டிங் சார்ட் அண்ட் கம்ப்யூட்டர். அது கூட சம்பந்தம் பாக்குறாங்கல்ல? ஆமா பாக்குறேன். அவரை பத்தி சொல்லுங்க. எவரை பத்தி? எவரை பத்தியா? நம்ம சின்னையா தங்கராசையா பத்தி சொல்லுங்க. தங்கராசா? என்ன தங்கராசா? அவருக்கு என்ன குறைச்சல்? அவருக்கு குறைச்சல் நான் சொல்லவே இல்லையப்பா. என்ன மாமா, உங்ககிட்ட அவங்க மாப்பிள்ள பாக்குற பொறுப்பை படிச்சிருக்காங்க. ஆமா ஒப்படைச்சிருக்காங்க. என்னடா அதுக்கு? என்ன இப்ப அதுக்கு என்னன்னு கேக்குறீங்க? பின்ன வேற என்னடா கேட்கணும்? ஸ்கிரிப்ட் இல்லாம கூட்டு வட்டியடா. என்ன மாமா, அவங்க அமெரிக்கால இருந்து இந்திய கலாச்சாரப்படி தான் ஒரு பையன் வேணும்னு இங்க வராங்களே. வராங்களா? வராங்க வராங்க. அந்த பொறுப்பெல்லாம் கூட உங்ககிட்ட தானே படிச்சிருக்காங்க. எந்த பொறுப்பெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன்? பொறுப்பெல்லாம் என்கிட்டதான் ஒப்படைச்சிருக்காங்க. ஏண்டா ஏகா, ஐயா, நீ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே. எனக்கே இப்பதான் தெரியும் ஐயா. டேய், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இந்த 500 கோடி வாஷிங்டன் வெற்றிவேலு சம்பந்தத்தை எனக்கு பேசி முடிச்சிடும். அதை விட 300 கோடியில கிரைண்டர் கிரிஜா 200 குறையுது இல்ல ஐயா. வாஷிங்டன் வெற்றிவேலு சம்பந்தத்தை மட்டும் பேசி முடிச்சிடு. புரியுதா? எனக்கு புரியுதுங்க. உனக்கு புரிஞ்சதில்ல, இவனுக்கு புரிய வை. இந்த சம்பந்தம் மட்டும் உறுதியாகல, ஒன்றரை மாமா உடம்புல அது இருக்காது. ஐயா, தலை. அப்பா அப்பா. வாங்க மாமா, வாங்க. ஒண்ணு இல்ல, வாங்க. வெளியே போடா. ஏண்டா சோத்துக்கே கஷ்டப்படுறியேன்னு உன்னை என் வீட்டுல தங்க வச்சு ஒரு வேலையை வாங்கி கொடுத்தா அந்த 2 தடி எங்ககிட்ட என்னைய மாட்டி விட பாக்கையா? இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது. போட்டியை தூக்கிட்டு கிளம்புடா. என்ன சார் தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ண நான் கேக்குறேன். என்னங்க, யாரோ வாஷிங்டன் வெற்றிவேலா காலையில இருந்து நிறைய தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க. ஏதோ உங்க பொண்ணு கல்யாண விஷயமா நம்ம ஊருக்கு வராங்களாமா. உங்ககிட்ட சொல்லி கெஸ்ட் ஹவுஸ் புக் பண்ண சொன்னாங்க. சொல்ல மறந்துட்டேன். இப்ப என்ன சார் சொல்றீங்க? அவங்க யாருன்னே தெரியாம தான் அவங்க பேரை நீங்க கரெக்டா சொன்னீங்களா? இல்ல நீங்க யாருன்னு தான் தெரியாம உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா? கன்ஃபியூஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி லூஸ் மோஷன். அவ்வளவு சார் பிரச்சனை இல்லப்பா, நான் குழப்பத்துல இருக்கேன்னு சொல்றேன். ஒரு குழப்பம் இல்ல சார். இதுக்கு பேர் தான் சப்கான்ஷியஸ் மெமரி பவர். நான் ஏற்கனவே குழம்பி போன குட்டையா இருக்கேன். நீ அதுல குச்சியை விட்டு ஆட்டாதப்பா. புரியும்படியா சொல்லு. அது வந்து சார், அது வந்து சார், சப்கான்ஷியஸ் மெமரிங்கிறது ஒரு பவர். அது 1000த்துல ஒருத்தருக்கு தான் இருக்கும். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம புதுசா பழகின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலப்போக்குல நம்ம மறந்துடுவோம். ஆனா நம்ம மூளை அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். எப்பவாவது ஒரு சில ஞானிகளுக்கும் புத்திசாலிகளுக்கும் மட்டும்தான் அது அப்பப்ப வெளில வரும். ஆஹா. என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல,
நீ சொன்னதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா நானு. ஐயோ, அதாவது ஒரு ஜாடியில கீழே கிடக்கிற தண்ணியில காக்கா கல்ல போட 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 தண்ணி அப்படியே மேல வரும். அதானே நீ சொல்றது? ரொம்ப கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க சார். கிட்டத்தட்ட. ஆனா அதுவும் ஒரு புத்திசாலி காக்காவால மட்டும்தான் முடியும். இப்ப நான் புத்திசாலிங்கிறியா இல்ல காக்காங்கிறியா? சார் நீங்க ஞானி சார். என்ன எந்த சம்பந்தமும் இல்லாம அந்த வாஷிங்டன் வெற்றிவேல் பேரை சொல்றதுக்கு நீங்க என்ன லூசா சார்? அது சரிப்பா, பேரை சொன்னேன். பொண்ணு கல்யாணத்தை பத்தி நான் எப்படி சொன்னேன்? சொன்னீங்கல்ல, எப்படி சொன்னீங்க? அதான்ப்பா, எப்படி சொன்னேன்னு உன்னை கேட்கிறேன். அதான் சார் நான் சொல்றேன். நீ என்ன சொல்ற? சப்கான்ஷியஸ் மெமரி பவர். இதோ பாருடா. பின்ன கரெக்டா நடக்க போறலாம் சொல்றதுக்கு நீங்க என்ன ஜோசியரா சார்? லூசா சார் நீங்க. அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லாதப்பா. என் மேலே எனக்கு டவுட் வருது. உங்களுக்கு உங்க மேல டவுட் பரவாயில்ல சார். தேவையில்ல மேல டவுட் வருது. இட்ஸ் ஓகே சார். நான் கிளம்புறேன் சார். நான் கிளம்புறேன். நான் போறேன். இருப்பா, இரு. கூப்பிட்டீங்களா சார்? இவ்வளவு பவர்ஸ் எனக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த தடியனை கிட்ட வேலை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுப்பா. இந்த மாதிரி நேரத்துல நீ என்ன தனியா விட்டு போயிடாத சிவா. சிவா, போக மாட்டேன் சார். நான் போக மாட்டேன். உங்ககிட்ட கத்துக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு சார். நீங்க ஒரு என்சைக்ளோபீடியா சார். என்சைக்ளோபீடியா. நல்லா இருப்பா. ஆயுஷ்மான் பாபா, பொட்டி எடுத்துட்டு உள்ள வாப்பா. உள்ள வா.